ஈரானின் மூத்த இராஜதந்திரி கமால் கர்ராசி காலமானார். ஈரான் நாட்டின் முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் மூலோக வெளியுறவுச் சபையின் தற்போதைய தலைவருமான கமால் கர்ராசி சிகிச்சை பலனின்றி இன்று வெள்ளிக்கிழமை காலமானார். அவருக்கு வயது 81. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தின. இந்த தாக்குதலில் கமால் கர்ராசியின் மனைவி சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார். கடுமையான காயங்களுடன் மீட்கப்பட்ட கமால் கர்ராசி கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை அவர் வீரமரணமடைந்ததாக ஈரானின் அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. ஈரானின் உயரிய தலைவர் அயதுல்லா அலி கொமைனியின் மிக நெருக்கமான மற்றும் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக கருதப்பட்டவர் கர்ராசி. இந்த படுகொலைக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய புரட்சிகர காவல் படை எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் என்று பாகிஸ்தான் அமைச்சரின் அதிரடி தாக்குதல். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் இஸ்ரேலை ஒரு தீய சக்தி என்றும் மனிதகுலத்திற்கு ஒரு சாபம் என்றும் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் இஸ்ரேலை ஒரு புற்றுநோய் நாடு என்று அவர் வர்ணித்திருப்பது சர்வதேச இராஜதந்திர வட்டாரங்களை உலுக்கியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை இனப்படுகொலை என்று பகிரங்கமாக சாடியுள்ள அவர் சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். லெபனான் விவகாரத்தில் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு இடையே காரசாரமான தொலைபேசி உரையாடல். லெபனான் விவகாரத்தை முன்னிட்டு டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் சர்வதேச அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. வழக்கமாக நீண்ட நேரம் நடைபெறும் இரு தலைவர்களுக்கிடையேயான உரையாடல்களை விட இம்முறை மிகவும் குறுகிய நேரமே இந்த பேச்சு நீடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உரையாடலின் போது டொனால்ட் ட்ரம்ப் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்து கடும் கவலை தெரிவித்தார். இத்தாக்குதல்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் போர் நிறுத்த முயற்சிகளை முற்றிலுமாக சீர்குலைக்கும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்தார். இரு தலைவர்களுக்கிடையேயான இந்த குறுகிய ஆனால் தீவிரமான உரையாடல் இராஜதந்திர வட்டாரத்தில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ள இந்த அதிரடி நிலைப்பாடு லெபனான் விவகாரத்தில் தனது நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய இஸ்ரேல் மீது சர்வதேச அளவில் அழுத்தத்தை அதிகரித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது.